சார் பால் சாப்பிட்டு தலையில நில்லுங்க சார். டெச்சி எடுத்துட்டு போறாங்க சார். மேடம் நீங்க பால் குடிக்க மாட்டீங்க. உன்னையாடி இந்த ரூம்குள்ள விட்டது? அதை விடுமா, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இது சாப்பாடு மேட்டர் இல்ல கண்ணு. அது எங்க ஊர்ல எல்லாம் உன் வயசு பசங்கள வெஜிடேரியனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீ எப்படி கண்ணு? சீக்கிரத எந்திரச்சு முதல்ல வெளிய ஓடுறீ. நீயா சொல்ல மாட்டேன், நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்திரடி. வந்ததுல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ ஜோ, இங்க ஒரு இடுப்பு பிரியாதா இருக்கு, செக் பண்ணி பாருங்களேன். யோ செக் பண்ணி பார்க்கணுமா? குஷி ஜோதிகா இடுப்பு. ஏண்டா உனக்கே ஏன் பொறாம? நேத்துல இருந்து இதே இடத்துல நிக்கிற, இன்னும் பஸ் வரல. அது லேடி பீஸ், நீ மூடிடுவா. வணக்கம் சார். என்ன கேஸ் சார்? திருட்டு கேஸா? ஏய் சிகரெட் குடுறா. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான்ல. ஒண்ணுதான் இருக்கு. பரவாயில்ல வாங்கிக்கலாம்டா குடுறா. ஏன் சார் என்ன சார் பஸ்ல நிக்கிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணானா சார்? ஆளை பாரு. தங்கச்சி என்னடா தங்கச்சி என்ன அறிவு கேட்ட என்ன மச்சான்? யாரையுமே நம்ப முடியல மச்சான். நல்ல பையனா தான் இருக்கிறான். ஏன் சார் கஞ்சா கஞ்சா கடத்தினானா சார்? கடத்திருப்பான் சார். களவாணி பையன் மூஞ்சப்ப ஏதாவது வச்சிருக்கியா? கடத்திருப்பான்னு நினைக்கிறேன். மூஞ்சில டொக்கு வந்துருக்கு. ஏன் சார் என்னதான் சார் கேஸ்? ஐயா கேட்கறாங்கல்ல என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பஸ் ஸ்டாண்ட்ல இப்படிதான் தம் அடிச்சிட்டு இருந்தேன், பாத்தியா? சொல்லிட்டு இருந்தா தெரியும். சார் பொது இடத்துல சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். வர்றேன் சார். அண்ணே வாரண்ணே. வரமாமா சார் வரேன் சார். வரேன் சார். என்னங்கடா நீங்க வண்டியில ஏறல? புதுசா லவ் பண்ற நம்பி எவன் ஏறுவா? என் பேர வண்டியில போறதுக்கு எனக்கு எதுக்குடா காசு? அவனை நம்பியா ஏறீங்க? நட்டாத்துல இறக்கி விட்டுருவான். அவனுக்கு கிடக்குறானுங்க, நாம போலாம் தாத்தா. இன்னைக்கு பேப்பர்ல ராசி பலன் படிச்சு தானே பேரனோட போறேன். எந்த முடிச்சாலும் இறக்கி விட போறானோ. வண்டி நிறுத்திட்ட, அங்க எல்லாம் இறங்கணும். கொஞ்சம் இறங்குங்க தாத்தா. முடியாதுடா முடியாது. அல்லா கைங்க சொன்ன மாதிரி என்ன பாதியில இறக்கி விட பாக்குறீங்க? தாத்தா ஒரு 5 நிமிஷம் தாத்தா, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இறங்கல, நான் இப்போ வந்துடுறேன். சின்ன வேலையா? பஸ் ஸ்டாண்ட்ல ஃபிகரை பார்த்த உடனே சின்ன வேலை ஆயிப்போச்சா? தாத்தா கீழே இறங்கு தாத்தா, இல்ல கீழே தள்ளி விட்டுருவோம். போ தாத்தா. தள்ளி விட்டுருவியா? ஆமா. கார்த்திகை மாசத்துல நாய் கெட்டுதுடா. ஆமா போ போ, கீழே இறங்கு போ. நான் ஒத்துக்கிட்டான். ஆமா போ போ சீக்கிரம். என்ன அநியாயம்டா இது? எங்க ஆளை காணோம்? இங்கதானே நின்னுட்டு இருந்தா. பெருசப்பாரா நடுரோட்ல சிட்டுக்குருவி விலகி வைக்கிற மாதிரி உட்கார்ந்து நிக்குது. என்ன கூட்டத்தை கூட காணோம்? என்ன பெருசு, என்ன விஷயம்? தாத்தா நான் தான் வீட்டுல கிளம்பும் போதே சொன்னேன் இல்ல, உன்னை நடு ரோட்ல இறக்கி விட போறேன்னு. பாத்தியா அதே மாதிரி நடந்துருச்சு. காஸ்டியூம்ஸ பாத்தியா? டிஆர் ராஜகுமாரி அஞ்சலி தேவி பீரியட்ல இந்த அலம்பல் ஓகே. இப்ப அவசியமா அதான் அலை விட்டு போய் இப்படி தனியா நடு ரோட்ல உட்கார்றீங்களே, யாராவது காரை ஏத்தி கசிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? டேய் அது மனோகர சிவாஜியை பார்த்தது, அதுகிட்ட போய் வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் போய் ஃபிகரை பார்த்துட்டு வர்றேன். பெருசே தனியாள போய் என்ன பண்ண போற? தனி ஆடாத, 10 விரல் இருக்கு, பாத்துக்கிறேன். போலீஸ்ல மாட்டினா பின்னிடுவாங்க. போலீஸ்காரரையும் நான் கூட்டிகிட்டே போயிடுவேன். அவங்களுக்கு 10 விரல். ஹலோ ஜீவா, நான் பிரியா பேசுறேன். ஏய் பிரியா, என்ன திடீர்னு? சும்மாதான். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு டேஸ்ட் எப்படி? எது கேக்குற? இல்ல முருங்கைக்காய் சாம்பார், கோஸ் பொரியல், சிக்கன் ஃப்ரை எல்லாம் எப்படி? உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டு மெனு? பின்ன சமையல் பண்ண ஆளுக்கு தெரியாத மெனு? என்னது நீ சமையல் பண்ணியா? அப்ப எங்க அம்மா? இன்னைக்கு என் மாமியாருக்கு ஃபுல் ரெஸ்ட். எப்படி டேஸ்டா சமையல் பண்றதுன்னு கிளாஸ் வேற எடுத்துர்க்கேன். நீ கிளாஸ் எடுத்தியா? பாத்து பாத்து ஓ மருமக திமிர பாத்து எங்க அம்மா மனசு மாறிட போறாங்க. உன்னை வீட்டு விட்டு வெளியே தடுத்துட போறாங்க. ஏய் நீயே என்ன வேண்டான்னு சொன்னா கூட ஏன் மாமியார் என்ன தவிர உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு
என் மாமியார் தலையில ஸ்ட்ராங்கா ஐஸ் வச்சிருக்கேன். பாத்துமா, ஜலதோஷம் பிடிச்சு போகுது எங்க அம்மாவுக்கு. அக்கா, நானும் இங்கதான் ஆன்ட்டி தலையில ஐஸ் வைக்க அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அட பாவீங்களா, 2 பேருமே என் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? போன குடுறா. நீ அங்க விடுற சொல்லு, இங்க விழுவுதுரா. ஐயோ தாத்தா, ஐயா கட் பண்ணிட்டானே. ஏம்பா, அவன் இப்பதான் ஒழுங்கா பொறுப்பா ஆபீஸ் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்கேருந்து ஃபோன் பண்ண அவனை டிஸ்டர்ப் பண்றீங்களா? அப்பா, பேர புள்ள பாசம் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கணும். வெளிப்படையா சொன்னா வழி மாறிடுவான்பா. நான் சொன்னதையே ஏகிட்ட சொல்லிட்டு போறான் பாரு. தாத்தா, அம்மா சமைச்சு போட்டதுக்கே சார் இந்த வெயிட் போட்டுருக்காரு. சொல்லுங்க. மரும சமைச்சு போட்டா என்ன ஆகுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணாத்த திரும்பி பாரு. யார் அந்த கொடைக்கானல்ல வந்த குல்பியா? பையன் தெளிவா குல்பியை கவுத்துட்டான்னு நினைக்கிறேன். அட நீ வேற, அந்த பொண்ணுதான் இந்த பையனை கவுத்திருப்பான். எதிர் ரோடு வேற. அப்படியா? நீ எப்ப பார்த்த? பையனுக்கு எல்ஐசி ரேஞ்சில் சொத்து இருக்கு, அவனை கவுக்க மாட்டாளா என்ன? ஆட, அவன் நினைச்சானா எவ்வளவு மாதிரி வாரத்துக்கு ஒட்டி பார்க்கலாம். ஏன்பா ஒரே வாரத்துல கட் பண்ணி மேட்டர் முடிச்சிருவானுங்களா? பின்ன கார்லயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எந்த பணக்கார பையன் கூட சுற்றி வயிற்று ஒப்பிக்கிட்டு அப்புறம் ஆத்தாப்பணம் தெரியாம எங்கேயா போய் வயிற்று கழுவி விட்டு எந்த இழிச்சானாய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடாங்க. இதெல்லாம் நாட்டில் சகஜமாக இருப்பான். எவன் கூட எவன் போனால் நமக்கு நாம குறைக்கிற வேலையை பார்ப்போம் தான். பச்சை புடவை கட்டி மேலே பார்க்கும் தானன்னா. அப்பா பார்த்து போறமா, கீழே விழுந்துட போறேன். பாட்டி, என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்ச சீப்பை பாத்தீங்களா? உன் டேபிள்ல வச்ச சீப்பு எனக்கு எப்படி தெரியும்? வர வர பிரியாவுக்கு எது எது எங்கெங்க இருக்குங்கிற ஞாபகமே இல்லாம போகுது. ஏமா பிரியா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் மனசு புண்படும்படியா அப்பா அப்பா வச்சு நடந்திருக்கேனா? இல்ல நீங்க ஏதாச்சும் கேட்டு அத வாங்கி தராம இல்லன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லுங்க. என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற? 7 ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு புள்ளையா பிறக்கணும்னு எப்பவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன, எனக்கு ஒரே ஒரு குறைதான். உன் பொண்டாட்டி மட்டும் உசுரோட இருந்திருந்தான்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என் பிள்ளைக்கு அந்த கொடுப்பினை இல்லையே, அதுதான்ப்பா என் மனசுக்கு குறையா இருக்கு. ஏமா பிரியா, உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? இல்லப்பா. இல்ல உங்க அம்மா இல்லங்கிறது? அதான் நீங்க இருக்கீங்களே, அது போதும். அது இல்லடா, நீ ஏதாச்சும் ஆசைப்பட்டு நான் அத இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லப்பா. ஏண்டா உனக்கு? ஒண்ணே இல்ல டாடி. என் மனசுக்குள்ளாரே ஒரு ஆசை இருக்கு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றி வச்சேன். ஏன் ஆசைய நீங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்கணும். கண்டிப்பா டாடி. நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுமா. இல்லப்பா, நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். அப்பாவுக்கு வெளியே முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து வந்துரு. அப்ப சொல்றேன். எம்மாடி, இனி ஜெயில் பக்கமே போக கூடாதுப்பா. ஏன்? வெளிய இருக்க நல்லவன் பூரா உள்ள இருக்கா. அப்படியா? நான் என்ன சொல்றேன், வேற எங்க தாண்டா போறது? கோயிலுக்கு போலாம் மச்சான். கோயிலே நமக்கு வேணாமாப்பா. கோயில்ல இருக்க சாமியார்லாம் உள்ள இருக்கான். நமக்கு கோயிலும் வேணாம், ஜெயிலும் வேணாம், தியேட்டர் போதுமாப்பா.